இன்றைக்கி நம்ம வண்ணவல் கடையோடைய திறப்பு விழா தாங்க. ரொம்ப சிம்பிளாக திறப்பு விழா செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். காலையிலே நேரமாக எழுந்தாச்சுங்க. சூப்பராக பட்டு சாரியும் கட்டியாச்சு. இன்றைக்கி நான் கட்டியிருந்த பட்டு சாரி நம்ம தறியில் நெஞ்ச பட்டு சாரி தாங்க. சூப்பரான கான்ட்ராஸ்டில் சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம நர்மதா ஃபேஷனில் தாங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க வந்து நம்ம ராம் நகரில் தான் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக தைச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் லைட் கலர் சாரி ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூவில் பெப்சி ப்ளூ சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் இருந்துச்சு. 2 காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வண்ணவல் கடையை திறந்து வைக்கிறதுக்கு நம்ம ஐயாவையும் அக்காவையும் தாங்க கூப்பிட்டுருந்தோம். அதுபடி அவங்க 2 பேருமே வந்து காலையில் 8 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் தாங்க நம்ம கடையை வந்து பூ கட் பண்ணி திறந்து வச்சாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அக்கா வந்து முதல் விளக்கு ஏற்றி வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் விளக்கு ஏற்றி வச்சாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்து விளக்கு ஏற்றி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து பூஜையெல்லாம் செஞ்சுட்டு எங்கள் 4 பேத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு வந்து தாம்பூலத்தட்டு கொடுத்தாரு. நம்ம வண்ணவல் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பார்த்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிட்டுவிங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ம கார்த்தி தம்பி தாங்க டிஃபன் செஞ்சுருந்தா. அப்படி பொங்கல், பூரி, இட்லி இதுதான் வந்து டிஃபன் செஞ்சுருந்தோம். எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயாவும் அக்காவும் கிளம்பிட்டாங்க.